ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் வீட்டில் இருந்துச்சு. அது ஊற வச்சு சிம்பிளாக வெஜ் குருமா மாதிரி சோயா பீன்ஸ் வச்சு குருமா பண்ணியிருந்தேன். பையனுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டிலே பட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறமா பாப்கார்னும் இருந்துச்சு. அதை வச்சு பட்டர் பாப்கார்ன் தான் பண்ணியிருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சாக்கோ பிஸ்கெட்டும் வச்சுருக்கேன். அவனுக்கு ஸ்கூல் அனுப்பிச்ச பிறகு பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு லஞ்ச் ரைஸாக தந்தோன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தனியாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கி வீட்டில் சொரக்காவும் பீட்ரூட் மட்டும் தான் வீட்டில் இருந்துச்சு. ஆனால் சரி சிம்பிளாக பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல்லாம் செய்யும்போது இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டோன்னா அந்த பொரியலுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தரும். அதுக்கப்புறமா சொரக்காய் வச்சு சிம்பிளாக பார்த்திங்கன்னா சொரக்காய் தோரம் பருப்பு வச்சு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். சாதம் வடிக்கும் போதே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுமாதிரி சைட் பை சைடு நம்ம வேலை செய்யும் போது தான் சீக்கிரமாக வேலை முடியும்.